அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வாழைக்காய் ஃப்ரை தான் செய்ய போகிறோம். பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு 3 வாழைக்காய் மீடியம் சைஸாக எடுத்து இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் நீல வாக்கில். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 50 கிராம் கோல்டு வின்னர் விட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வாழைக்காய் ஃப்ரை, சிம்பிளாகவும் இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இப்போ ஒரு அரை ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை போட்டுக்கலாம். ரொம்ப சீக்கிரமாக இந்த ஃப்ரை செஞ்சிடலாம், ரொம்ப டைம் எடுக்காது. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நீல வாக்கில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம இந்த வாழைக்காய் ஃப்ரை செஞ்சிடலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம ரொம்ப பொடியாக கட் பண்ணோம்னா அது குழஞ்ச மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி கட் பண்ணி போடையில் நல்லா அப்படியே நம்மளுக்கு நல்லா முழுசாக கிடைக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், அந்த எண்ணெயிலே இப்போ நம்ம நல்லா இந்த வாழைக்காயை நல்லா நம்ம வந்து பரட்டிக்கலாம். வாழைக்காய் வந்து கழுவி தண்ணியில் உப்பு போட்டு நல்லா கழுவியாச்சு. பாருங்கள், அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். மல்லித்தூள் கொஞ்சம், ரொம்ப கம்மியாக தான் போடணும் இதுக்கு மசாலா, ரொம்ப அதிகமாக போட்டக்கூடாது. பாருங்கள், 5 நிமிஷத்தில் இந்த வாழைக்காய் ஃப்ரை செஞ்சிடலாம். வாழைக்காய் வந்து சீக்கிரம் வெந்துடும், அதனால் நம்மளுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. மசாலாவும் நம்ம அதிகமாக போட தேவையில்லை. ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். வெயில் காலம், அதனால் காரம் வந்து ரொம்ப குறைச்சி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ரொம்ப அதிகமாக காரம் சேர்க்க வேணாம். நீங்கள் வேணால் காரத்துக்கு வந்து மிளகுத்தூள் வேணால் போட்டுக்கோங்க. இப்போ அரை ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். மிளகாய் காரத்தை கம்மி பண்ணிவிட்டு மிளகு போட்டிங்கன்னா இந்த தண்ணி, ஐஸ் வாட்ரு, கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் போதும். வாழைக்காய் வந்து கொஞ்சம் வாயுன்றனால நம்ம வந்து 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். இதோடு நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன், ஒரு அரை ஸ்பூன் கூட மிளகுத்தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் இந்த டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம சும்மாவே சாப்பிட்லாம், அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும். அந்த மசாலாலாம் ஒன்றா சேர்ந்து வேகிறதுக்கு ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப விட்டுறாதீங்க, அப்புறம் கொலன்னு குழஞ்சிரும் அந்த வாழைக்காய். ஒரு 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். இது வந்து நம்ம எண்ணெயிலே போட்டு அப்படியே பொரிக்கலாம். அது எண்ணெய் நம்ம அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம். அதனால இந்த மாதிரி நம்ம செய்வோம். ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் விட்டுடலாம். பாருங்கள், இதில் வந்து நீங்கள் வெந்துருச்சு பாருங்கள். நீங்கள் 2 பூண்டு தட்டி போட்டுக்கலாம், மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இதோடு நீங்கள் வந்து போடுறா இருந்தால் அந்த 2ம் சேர்த்து போட்டு பாருங்கள், அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் இது ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக செய்கிற ஒரு ஃப்ரை. எண்ணெயும் கம்மியாக நம்ம செலவு பண்ணிக்கலாம். வரன்னு இருக்காது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு சூப்பரான வாழைக்காய் ஃப்ரை, செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நிறையா மசாலா இல்லாமல், அதுபோல் ஆயிலும் இல்லாமல் சிம்பிளாக இருக்கும். தயிர் சோத்துக்கு, லெமனு, இதுக்கெலாம் வந்து ரொம்ப ரசம் சாப்பாடுக்கெலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.
நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணாமே பார்க்குறீங்க, ஒரு லைக்கை தட்டி விடுங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு. அவ்வளோதான், 5 நிமிஷத்தில் ஒரு வாழைக்காய் ஃப்ரை. பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கும் நல்லாவே டேஸ்ட்டாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.